ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று 23/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஃப்ரண்ட் பேஜ்க்கு போயிடலாம். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா யூஎஸ் அட்டாக்ஸ் ஈரான் ஸ்ட்ரைக்ஸ் 3 நியூக்ளியர் சைட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ஈரான் மேலே இஸ்ரேல் முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ் மேலேயும் தென் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரொம்ப முக்கியமான மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் பாம்பு போட்டு அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த அட்டாக்ல பார்த்திங்கன்னா இஸ்ரேல் யூஎஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த யூஎஸ்மே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரானை. ஸோ இந்த 3 இடம் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 முக்கியமான நியூக்ளியர் சைட்ஸ், அதாவது இந்த ஃபார்தோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான் அப்படின்ற 3 இடத்துல பார்த்திங்கன்னா யூஎஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா பாம்பு போட்டிருக்காங்க. 14 GPU 57 MOP அப்படின்ற ஒரு மிசைல் வச்சு அண்ட் தென் பங்கர் பஸ்டர் பாம்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் யூஎஸை ஹெல்ப் பண்ணதாக சொல்லியிருந்தாலும் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் அந்த லீகல்லே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படுது. ஸோ இது தாண்டி இவங்க இப்போ அட்டாக் பண்ணதுனால நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுடைய டயாஸ்போரா ஆல்ரெடி நம்ம நிறைய பேரை காப்பாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கேருந்து கூட்டின்னு வந்திருக்கோம். இன்னுமே நம்ம நிறைய அங்கே நம்மளோட டயாஸ்போராவை காப்பாற்றுறதுக்கான நிறைய வேலைகள் செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கும். நம்மளோட இந்தியன் எக்கானமி எல்லாருமே இப்போ அங்கே இருக்கிறவங்க, அங்கே வேலை செஞ்சிட்ருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் பாவர்ட்டி, ஹங்க்ரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட இந்தியன் எக்கானமி கூட பார்த்திங்கன்னா பாதிக்கப்படும். நிறைய இந்த ஃபாரின் கரன்சி எல்லாம் கூட கம்மியாகும். நம்மளுடைய இந்தியன் ருப்பியோடைய வேல்யூ கூட பார்த்திங்கன்னா கம்மியாகும். நம்ம முக்கியமாக பேசப்பட்ட இந்த சபஹார் போர்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகிடும். ஏன்னா நம்ம டயாஸ்போராவும் அங்கே இல்லை அப்படின்னும் போது அந்த சபஹார் போர்ட் அப்படின்றது நம்ம எப்படி அவங்கக்கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம அங்கே போடுறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் ஆகும். ஸோ நம்ம இதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதாவது பீஸ் அண்ட் செக்யூரிட்டிக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இவங்ககிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள், ரெசல்யூஷன்லாம் எடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில ரெக்வஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 பவுண்ட் பாம்ஸ் நிறைய மிசைல்ஸ்லேருந்து த்ரோ அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்த பிக் ரெட் லைன் அப்படின்றத க்ராஸ் பண்ணி வந்திருக்கு யூஎஸ். அதாவது அவங்க ஹெல்ப் தான் கேட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க என்ன வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஈரான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் அவங்க ஈடுபடுறதுனால யூஎஸ்ஏவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய வல்கர்னிட்டி காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டைரெக்டாகவே காமிக்கிறாங்க இது மூலியமாக அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு. ஸோ இதனால் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிப்பு, நிறைய மிலிட்ரி ஸ்டேட்டஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்மியாயிருக்காங்க. அண்ட் தென் நிறைய ஸ்டேட் இதனால் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் அந்த வழியாக நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த வழியாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் அந்த வழியாக எந்த ஒரு ட்ரேடுமே நடக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய குளோபல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகப்படுங்க. அந்த வழியாக யாரெல்லாம் வராங்களோ, ஸோ யாருக்கெல்லாம் அந்த வழியாக ட்ரேட் நடக்குதோ எல்லா நேஷன்ஸுமே பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் தாண்டி நிறைய நேஷன்ஸ் நிறைய கண்ட்ரீஸ், நிறைய நேஷன்ஸ் இதை கொஞ்சம் பீஸாக முடிங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ஸ், EU, சைனா, இந்தியா இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் பீஸ் கூடிய சீக்கிரத்தில் பீஸாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ஸ் அட்டாக்லேயுமே எந்த ஒரு ரேடியேஷனும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் ஒரு நல்ல ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படின்றது இல்லை. ஸோ இதனால் லாங் டேர்மாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு இதனால் லாங் டேர்மாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரானியன் நியூக்ளியர் டெவலப்மெண்ட் அவங்க டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க.
இதை தாண்டி ஈரான் ரீட்டெயிலெலாம் வந்து அவ்வளோ ட்ரேட் வந்து அவ்வளோவா நம்மக்கிட்ட வந்து ஃபெசிலிட்டேட்டாக இருக்காது. அண்ட் தென் டிப்ளமசி வந்து ரொம்பவே கம்மியாயிடும் நம்மளுக்கும் ஈரானுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு இதனால் வந்து ஆயில் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ரைக்கில் ஏற்படும். ஸோ அதை பற்றியும் தனியாகவுமே ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கே வந்து பார்ப்போம். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஃபிஷியன்சி லோ ஃபண்ட்ஸ் அஃபெக்டிங் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஒன் வேர்ட் நியூஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒழுங்காக இல்லாததுனாலையும் அதாவது எப்படி ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது லோ ஃபண்டு அப்படின்றதும் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் அவ்வளோ வந்து இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்டான ஃபெசிலிட்டி, ரொம்ப அதிகமான டெக்னாலஜி நமக்கு இதுக்கு தேவை. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு டேரெக்டாகவே அந்த டெக்னாலஜி இருக்கான்னு பார்த்திங்கன்னா இல்லை. நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸை சார்ந்து தான் இருக்கோம். ஸோ இதனால் நம்மளால் இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு கரெக்டான ஒரு வேல்யூ, காசு கம்மியிலேயே நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதனால் தடுக்கப்படுது. இது தாண்டி நம்ம டெக்னாலஜிக்கலாக நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா, மெயினாக என்னென்னலாம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஹார்ட், கிட்னி, ஐ, லிவர், லங்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் நம்மளால் இந்த 100% சக்ஸஸ்ஃபுல் ரேட் அப்படின்றது இன்னும் வரைக்கும் எடுத்துகிட்டு வர முடியல. ஏன்னா இந்த டெக்னாலஜி டெஃபிஷியன்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய காரணம். ஸோ அண்ட் தென் இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்றது ஆக்சுவலி நல்லது. ஆனால் அது வந்து நம்ம 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியல அப்படின்றதுனால நம்ம வந்து லேக் ஆகுறோம். ஏன் இது ரொம்ப நல்லதுன்னு பார்த்திங்கன்னா, இதனால் நிறைய சர்வைவல் ரேட்ஸ் அதிகமாகும். இப்போ ஒருத்தவங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு டொனேட் பண்ணுறோம், அது வந்து அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் அவங்களுடைய மன அழுத்தம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி விடும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய யூனியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது இந்த வெல் எக்யூப்டு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து நம்மளுடைய கவனம் செலுத்தணும். இதை தாண்டி வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டிங் அப்படின்றது டக்குன்னு ஏதோ ஒரு எம்பிபிஎஸ் முடித்தவங்க அப்படின்ற ஒரு டாக்டரால் டக்குன்னு பண்ண முடியாது. இதுக்காக ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்பிளான்டிங் அந்த மெடிக்கல் பர்சன்ஸ் வந்து வேணும். ஸோ அது வந்து ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரீசன்ஸாக சொல்கிறாங்க நம்ம யூனியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அண்ட் ஹை காஸ்ட் ஆஃப் லைஃப் லிவிங் இந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்ட பிறகு கூட இப்போ சடனாக இப்போ ஏதாச்சும் ஒரு பாக்டீரியா நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம்லாம் வந்து அதுக்கு எதிர்க்கவாக நமக்கு செயல்படும் இல்லையா, எதிர்க்கவாக செயல்பட்டு அதை வந்து அழிச்சிரும் மோஸ்ட்லி. ஸோ அதனால தான் நம்ம இந்த வேக்சின்லாம் கூட நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதை பற்றி நம்ம ஒரு ஸ்டடி பண்ணிட்டா ஸோ அது உண்மையாகவே வரும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம்க்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அதை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த விஷயம் நமக்கு நெகட்டிவாகவும் அமையுது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஓவராக இம்யூன் இருக்கிறதுனால நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசான ஆர்கன் வந்தது அப்படின்னா அதை வந்து நம்மளோட ஆர்கன் கிடையாது, இது நம்ம வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து டிசைட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இம்யூனோ சப்ரெசன்ட் அப்படின்ற ஒரு ட்ரக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்களால வந்து மேனேஜ் பண்ண முடியும். இல்லைனா ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஆர்கன்ஸே அதுக்கு எதிர்க்கவாக வந்து இம்யூனிட்டியை வளர்த்து அதான் அந்த நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் ரொம்ப ஓவராக நிறைய இருக்கும்போது அந்த புதுசாக வந்த ஆர்கனுக்கு எதிர்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து எதிர்க்க செயல்பட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக இம்யூனோசப்ரெசன்ட் அப்படின்ற ட்ரக்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி டக்குன்னு நம்மளோட லைஃப் லாங் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹை காஸ்டான ஒரு ட்ரக்ஸு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். அண்ட் தென் வந்து டிபெண்டன்சி ஆஃப் HLA அதாவது எக்ஸ்டர்னல் லேப்ஸ். இப்போ நம்மளுடைய இப்போ ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருந்த லிவரோ இப்போ நம்ம புதுசாக லிவர் வைக்க போகிறோமோ அந்த ரெண்டுத்தோட கம்பேட்டபிலிட்டியும் வந்து ஓரளவுக்காச்சு ஒத்து போகணும்.
அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணும். நம்மளுடைய மற்ற பாடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணும். அந்த லிவருமே நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும். இந்த கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது நம்ம செக் பண்ணுறது நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ நம்ம இதை எக்ஸ்டர்னல் லேப்ஸை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் ரொம்பவே கம்மியாக டிரான்ஸ்பிளான்டிங் நடக்கிறதுக்கு. இதை தாண்டி வந்து நிறைய இந்த ஐசியூ பெட்ஸ், பேசிக்காக நம்மளோட ஐசியூ பெட்ஸ்லாம் வந்து அவ்வளோவா அதிகமாக இல்லை. தென் இந்த பிரெயின் டெட் ஆர்கன் டோனார்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப அதிகமாக முன் வர்றதில்லை. ஏன்னா இப்போ நம்ம நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா இந்த கோமா பேஷண்ட்ஸ்லாம் வந்து மெயின்லி அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த ஹார்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து இதுதான் கரெக்ட் டைம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தயங்குறதுனாலே நம்ம வந்து நம்மளுக்கு கரெக்டான டிரான்ஸ்பிளான்டிங் டோனார்ஸுமே நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கவர்மெண்ட்டுமே வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் அப்படின்றது மூலிமா லிவர் அண்ட் ஹார்ட் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி லிவர் ஹார்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் மூலிமா நிறையவே நம்மளுடைய கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 5 lakh ஃபேமிலிக்கு வந்து ஒரு வருஷம் 5 lakh வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு சில எக்கனாமிக் செக்ஷன் வச்சு கொடுக்குறாங்க. அண்ட் தென் 70+ ஏஜில் இருந்தாங்கன்னா அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்காமே அவங்க வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் உள்ளே வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்காக லைஃப் சேவிங் ஆர்கன் தெரப்பி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம இந்தியா வந்து இருக்கிறதே 3rd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த ஆர்கன் டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பிளான்டிங் பர் இயர் பண்ணுறதுல. அதாவது ஒரு வருஷத்துலேயே நம்ம அதிகமாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல நம்ம 3வது இடத்துல இருக்கோம். ஃபர்ஸ்ட் USA, சைனா வந்து நம்ம இந்தியா இருக்கோம். ஆனால் நம்ம இந்தியா தான் 3rd இருக்கோமே அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை வந்து துக்கப்படுறதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்புலேஷன் நம்ம அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 3rd இருக்கோம். ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம பாப்புலேஷன் ரேஷியோ வச்சு நம்ம வந்து கரெக்டாக ரொம்ப அதிகமாக பண்ணுறோமா, நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு ஏற்ற டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நமக்கு நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுனால நிறைய டிரான்ஸ்பிளான்டிங் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கு வந்துடுது. அதனால் நம்ம 3rd வந்துடுறோம். ஆனால் நமக்கு அந்த பாப்புலேஷன் எல்லாருக்குமே வந்து போய் சேருதா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னுமே வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ஒரு டெவலப்டான கண்ட்ரி இந்த 2040 விக்ஷத் பாரத் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து முன்னிலையில் இருந்தால் தானே. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வே ஃபார்வர்டில் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸை வந்து நான் முன்னாடி என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லணும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணும். நிறைய ஐசியூஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும், நிறைய டோனார்ஸ் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு எடுத்துகிட்டு வந்து நிறைய மித்தெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம ஏதாச்சும் டொனேட் பண்ணோன்னா அடுத்த ஜென்மம் நம்ம போது அது இல்லாமல் போகிறப்போ அப்படின்ற மாதிரி பல மித்தெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உடச்சி நம்ம வந்து நிறைய ஒழுங்காக வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி டோனார்ஸை வந்து அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே நம்ம நோட்டோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அது ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அதாவது இது வந்து மெயினாக இந்த டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுறதுக்குள்ள அந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டோ அப்படின்றது இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி பல விஷயங்களும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. நான் இப்போ சொல்கிற மாதிரி தமிழ்நாடு, சென்னை இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் சைடு அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு தேவையானது பாலிட்டிக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே போயிடலாம், எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். இதில் வந்து ஸ்டியரிங் த இந்தியன் எக்கானமி அமிட்ஸ்ட் குளோபல் ட்ரபிள்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ட்ரபிள்ஸையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்தியன் எக்கானமி ரொம்பவே பாதிக்கப்படுது அப்படின்றது. ஃப்ரம் த ஸ்டார்டிங், அதாவது நம்மளுடைய ரஷ்யா, உக்ரைன், அண்ட் தென் இஸ்ரேல், ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீன், இந்தியா, பாகிஸ்தான், அண்ட் தென் US, சைனா, கோல்டு வார், ட்ரேடு விஷயத்தில், அண்ட் தென் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுல எல்லா விஷயங்களும் நிறைய இப்போ குளோபலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து அப்படியே ஒரு குழம்பி போய் தானே நிற்கிது. இப்போ நிறையவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையவே வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றின எல்லா விஷயங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதனால் நம்ம இந்தியன் எக்கானமி ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதுக்காக கிட்டத்தட்ட வே ஃபார்வர்ட் நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்துட்டோம். இதனால் நம்மளுடைய ஜிடிபியும், அதாவது நம்மளோட எக்கானமி கம்மியாகுது. எக்கானமி கம்மியாகுதுன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா EV வெஹிக்கல்ஸ்லாம் நம்ம ஒரு சில ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது இந்த ஸ்கீம்ஸ் இல்லை, நம்மளுடைய ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்தோம். அதாவது இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து 70 to 100% இருந்தது. அதை வந்து 15% கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இங்கேயே ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது தாண்டி ரெப்போ ரேட் கம்மி பண்ணியிருக்கோம். இது மூலியமாலாம் நம்ம வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது இப்போ ரீசெண்டாக செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து, ஒரு சில ரிலீஃப் கொடுத்து நம்ம நிறைய அதை என்கரேஜ் பண்ணுறோம். அண்ட் தென் சாகர்மாலா ப்ராஜெக்ட் மூலிமா அதையும் பண்ணுறோம். அண்ட் தென் பைலேட்ரல் ரிலேஷன் நிறைய நம்ம குரோஏஷியா, சைப்ரஸ் இந்த மாதிரியான ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு போய் அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலேட்ரல் ரிலேஷன் நல்லா வச்சுக்கிறோம். இது தாண்டி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம இங்கே பண்ண வைக்கிறோம். பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட்டும் ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கு. ஆனால் என்ன தான் வந்து பண்ணாலும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஜியோபாலிட்டிக்கல் இஷ்யூஸ்னாலேயும் இந்த நிறைய ட்ரேட் வார்ஸ்னாலேயும் டேரிஃப்னாலேயும் நிறைய ஒரு சின்ன அதாவது இதனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு போயிடும். ஏன்னா அவங்களால வந்து ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகப்படும். இவங்களால தான் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணப்படுது. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமியில் நம்ம வந்து நம்மளுடைய கவனம் செலுத்தணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இது நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் ரேம்ஸ் அப் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் US இன் ஜூன் அமிட் இன்ஸ்டெபிலிட்டி இன் வெஸ்ட் ஏஷியா அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான, நான் ஃபஸ்ட்டு நியூஸ்லேயே சொன்னேன் இல்லையா, இதை பற்றி நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்றது. ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே கன்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இந்தியா வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இதுக்காக தேடினா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஸ்டேபிள் பண்ணவே முடியும். ஏன்னா ஆயில்ன்றது இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆகிடுச்சு. அதனால தான் அது எல்லாமே பெட்ரோல், டீசல், ஷிப்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில்ன்ற ஒரு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இயங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ட்ரேடு ஃபுல்லாகவே ஆயில் பேஸ் பண்ணி தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஆயிலுக்கு வந்து நம்ம ரஷ்யா இல்லை US, நம்மளோட செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா இல்லை US, இவங்க 2 பேரில் யாராச்சும் டிபெண்ட் பண்ணி இருந்தால் தான் நம்மளால் ஸ்டேபிள் பண்ண முடியும். இந்த இன்ஸ்டெபிலிட்டியால் வெஸ்ட் ஏஷியா சைட்லேயும் ஏற்பட்டுள்ள இந்த இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது ஈரான் இஷ்யூ தான் சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரேல், ஈரான் அண்ட் USA இஸ்ரேல், ஈரான் இஷ்யூனால் நம்ம இந்தியா வந்து கன்ஃபார்ம் வந்து அடுத்த சாய்ஸ் நம்ம போய் தான் ஆகணும். ரஷ்யா எல்லாம் USஐ டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ஆயிலுக்காக நம்ம ரஷ்யா இல்லை USஐ டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். அண்ட் தென் இது ஸ்டீல் த ஃப்ரிகேட் INS தாமல் டு பி கமிஷன்ட் ஆன் July 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து INS தாமல் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. INS தாமல் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரஷ்யாவிலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட நமக்கான ஒரு மிசைல் தான் பார்த்திங்கன்னா INS தாமல் அப்படின்றது. இது வந்து செகண்டாக நம்ம ரஷ்யாவிலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட மிசைல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா INS துஷில் அப்படின்றது. ஸோ இந்த INS தாமல் அப்படின்றது நம்ம ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸ்க்காக, அட்டாக்கிங்காக, அந்த நிறைய ஹெலிபேடு, மிசைல்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கான அந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஷிப்ஸை யூஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ஏர்க்ராஃப்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும் இதனால். ஸோ இதுக்காக இதோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது மேரிடைம் எரினா நம்ம மெயினாக இப்போது நம்ம நிறைய சொல்லிட்டு வரோம் இல்லையா, அந்த பே ஆஃப் பெங்கால் சைட்லலாம் நமக்கு நிறைய டெரரிசம், ஃபிஷர்மேன் இஷ்யூ, பைரசி, இல்லீகல் மைக்ரேஷன், அண்ட் தென் வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு
டியூட்டி நிறைய அதர் கண்ட்ரீஸ்லேருந்து அட்டாக்கிங், மேரிடைம் அட்டாக்கிங் வருது. இது தாண்டி நம்மளுடைய மிகப்பெரிய கோஸ்ட் லைனை நம்ம பாதுகாக்கணும். நிறைய எக்ஸ்போர்ட்டு, சோவர்ஜினிட்டி இதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம மேரிடைமில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் செலுத்தியே ஆகணும். அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு ஐஎன்எஸ் தாமல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரஷ்யா நமக்கு செகண்டாக கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய ஷிப் மிகப்பெரிய நேவல் ஷிப். ஓகேங்களா? இதனோட யூஸ் நான் இதுக்கு முன்னாடியே நிறையவே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட்டாக கொடுக்கப்பட்டது ஐஎன்எஸ் துஷில், இது ஐஎன்எஸ் தாமல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜூலை 1 காலினிகிரல் ரஷ்யாவிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்படுது. ஆனால் இது ஒரு 8th சீரீஸ் ஆஃப் கிரிவாக்கா கிளாஸ்லேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரஷ்யாவில் ஆன் ஜூலை 1 கலினிங்கிரட் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இது கிளம்புது, நமக்கு சேரும். ஸோ இது தாண்டி இது நம்ம 8th சீரீஸில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். கிரிவாக்கா கிளாஸில் 8th சீரீஸில் இருக்குது. இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பில் கிட்டத்தட்ட 26% ஆஃப் த காம்பனன்ட்ஸ் நம்ம இந்தியாவே தயாரிச்சுது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு சிக்னேச்சருமே இது. நம்ம கிட்டத்தட்ட இந்த விக்ஷத் பாரத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 26% ஆஃப் த காம்பனன்ட்ஸ் ஒரு ஷிப்பில் நம்ம ஒரு மிகப்பெரிய நம்ம டிஃபென்ஸ் ஷிப்பில் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னும் போது ஓரளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த டீல் 2016 நம்ம இந்தோ ரஷ்யா டீல் அது ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதோட விளைவு தான் இந்த ஐஎன்எஸ் தாமல் நமக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 26% இண்டிஜீனியஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதை பற்றின அதுவும் ஒரு மிகப்பெரிய நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை ஸ்போர்ட்ஸில் கூட. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். தென் இது எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ் இன் அ ஸ்லோயிங் எக்கனாமி அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். நம்மளோட எக்கனாமி ஸ்லோ ஆகிட்டு இருக்குது அப்படின்றது. ஆஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அது கொஞ்சம் அளவுக்கு நம்ம சரி பண்ணணும். கவர்மெண்ட் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம எக்கனாமி கம்மியாகுது அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அதனால் எடுக்கப்பட ஒரு சில ஸ்டெப்ஸை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ரெப்போ ரேட் கம்மியாச்சுல, ஸோ இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம், நம்ம கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ரெப்போ ரேட் கம்மி பண்ணியிருக்கிறது அப்படின்றது எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ தான் இந்த ரெப்போ ரேட்டை மானிட்டர் பண்ணுவாங்க. இது பேர் மானிட்டரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம். மானிட்டரியில் 2 இருக்குது, எக்ஸ்பான்ஷனரி, கான்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது. இதில் கொடுக்கப்பட்டிருந்தது எக்ஸ்பான்ஷனரி தான். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனரி அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா மணி சப்ளை நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, மணி சப்ளை அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணி நம்மளுடைய மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணுறது தான். ஸோ தென் இது தாண்டி கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா ரொம்ப மணி அதிகமாக இருக்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகம் பண்ணி ரொம்ப இன்ஃப்ளேஷன் ஆகாமல் தடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது. ஸோ இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பான்ஷனரி இது பார்த்திங்கனாலே தெரியும், எக்ஸ்பான்ஷனரி பாலிசி இன் அ ஸ்லோயிங் எக்கனாமி அப்படின்றது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணியிருக்கதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலையும், ஏன்னா நம்ம ஜிடிபி கம்மியாச்சுன்னா நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்மியாகும். ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்மியானால் நம்மளோட ஃபாரின் ரிசர்வ்ஸ் கம்மியாகும், நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், பாவர்ட்டி, ஹங்கர் எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டட் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷனரி பாலிசிஸ் அப்படின்றது மூலயமா நம்மளுடைய எக்கானமியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் 10 மில்லியன் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸ் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.